உங்க கார் அதிகமா சூடாகுதா? அந்த நேரம் கூலிங் சிஸ்டத்தை உடனே பார்த்துருங்க. ஒரு காரின் மிகவும் முக்கியமான பகுதியே என்ஜின் தான். ஆனால் அந்த என்ஜினையும் சீராக இயங்க வைக்கும் சக்தி கூலிங் சிஸ்டத்தில் தான் இருக்கிறது. வெயிலின் கடுமை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மதியம் நேரங்களில் சாலையில் ஓடும் கார்கள் திடீரென புகை கிளப்புவது போல தோன்றும். இதற்கு காரணம் என்ஜினில் வெப்பம் கட்டுக்குள் இல்லாததுதான். இது வெறும் வெளிப்புற வெப்பத்தால் மட்டுமல்ல, காரின் உள் பராமரிப்பு குறைபாடுகளாலும் உருவாகுகிறது. ஒரு சிறிய அலட்சியமே பெரிய சேதத்திற்கு வழிவகுக்கும். எனவே கூலிங் சிஸ்டத்தை புறக்கணிக்காமல் பராமரிப்பது அவசியம். தெர்மோஸ்டாட் என்பது என்ஜின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமான பாகமாகும். இது செயலிழந்தால் கூலன் என்ஜின் வழியாக சீராக பாயாது. இதனால் வெப்பம் குறையாமல் அடைந்துவிடும். கூலன் ஓட்டம் தடைப்படும் போது என்ஜின் வெப்பம் வேகமாக உயரும். இதை கவனிக்காமல் விட்டால் என்ஜின் தாங்க முடியாத சூடேற்றத்தால் கடுமையான பழுதுகள் ஏற்படும் அபாயம் இருக்கிறது. எனவே சர்வீஸ் செய்யும் போது தெர்மோஸ்டாட் சரியாக இயங்குகிறதா என்பதை சோதிப்பது கட்டாயம். வெப்ப அளவையில் திடீர் ஏற்ற இறக்கம் தெரிந்தால் உடனடியாக பரிசோதிக்க வேண்டும். அடுத்து வாட்டர் பம்ப். இதுதான் கூலண்டை என்ஜினிலிருந்து ரேடியேட்டர் வரை சுழற்றும் வேலை செய்யும். பம்ப் சேதமடைந்தால் அல்லது அதில் லீக்கேஜ் இருந்தால் கூலன் பாதிக்கப்படும். இதனால் என்ஜின் வெப்பம் வேகமாக உயர்ந்து கார் சாலையின் நடுவில் நிற்கும் நிலை ஏற்படும். இதனை தவிர்க்க வாட்டர் பம்ப் பகுதியில் இருந்து சத்தம் அல்லது நீர் சொட்டல் போன்ற அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக சர்வீஸ் செய்ய வேண்டும். சரியான நேரத்தில் மாற்றவில்லை என்றால் முழு என்ஜினும் சேதமடையும். கூலன் அளவு குறைவாக இருந்தாலும் அல்லது சிஸ்டத்தில் கசிவு இருந்தாலும் காரின் வெப்பநிலை வேகமாக உயரும். கூலன் என்பது என்ஜினிலிருந்து வெப்பத்தை உறிஞ்சி ரேடியேட்டர் வழியாக வெளியேற்றும் பணி செய்கிறது. அதில் சிறிய அளவிலாவது குறைவு ஏற்பட்டால் கூட சீரான குளிர்ச்சி ஏற்படாது. இதனால் வெப்பம் சிக்கிக்கொள்ளும். மாதத்திற்கு ஒரு முறை கூலன் லெவல் சரிபார்த்தல், ஹோல்ஸ்கள் அல்லது கேஸ்கட்ஸ் கசிவு உள்ளதா என கவனித்தல் அவசியம். ரேடியேட்டர் ஃபேன் சரியாக இயங்காவிட்டால் வெப்பம் சிதறாது. அதாவது காற்றோட்டம் இல்லாததால் ரேடியேட்டர் அதிகமாக சூடாகிறது. இதனால் என்ஜினும் சூடாகும். காரை நிறுத்திய போது அல்லது ஓட்டும் போது ஃபேன் இயங்குகிறதா என்று கவனியுங்கள். சத்தம் இல்லை என்றால் உடனே சரி செய்யுங்கள். சில சமயம் ஒயர் கனெக்ஷன் அல்லது மோட்டார் பிரச்சனை காரணமாக ஃபேன் செயலிழக்கலாம். இதனை பெரிதாக கருதாமல் விட்டால் காரின் ஆபத்தான வெப்பநிலை உயரும். காலப்போக்கில் ரேடியேட்டர் அடைபடுவது இயல்பு. தூசு, மண், குப்பைகள் குவிந்தால் காற்றோட்டம் தடைப்படும். இதனால் வெப்பம் வெளியேறாது. கூலன் போதுமான அளவில் இருந்தாலும் வெப்பம் சிக்கிக்கொள்ளும். இதனால் என்ஜின் செயல்திறன் குறையும். இதனை தவிர்க்க ரேடியேட்டரை ஆண்டுக்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். சர்வீஸ் மையத்தில் ரேடியேட்டர் ஃபிளஷ் செய்து வைத்தால் உள்வழிகள் சுத்தமாகும். இறுதியாக கடும் வெயிலில் கார் ஓட்டும் போது கூலிங் சிஸ்டத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தெர்மோஸ்டாட், வாட்டர் பம்ப், ரேடியேட்டர் ஃபேன், கூலன் என ஒவ்வொன்றையும் சரியான நேரத்தில் பராமரித்து வந்தால் உங்கள் கார் எப்போதும் சீராக இயங்கும். அதிக வெப்பத்திலும் போக்குவரத்து நெரிசலிலும் கூட உங்கள் கார் சுமூகமாக பாயும். வெப்ப அலைக்கு எதிரான மிகப்பெரிய பாதுகாப்பு சரியான பராமரிப்பு தான்.